மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் காலத்துக்கேற்ற வகையில் ஒரு உரிய தலைப்பில் பேசுவதற்காக இன்றும் உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையினுடைய தற்போதைய அதிகமான ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பது இந்த வாழ்க்கை சுமை, பொருளாதார வளர்ச்சி, அதேவேளையில் இலங்கையினுடைய இந்த கடன் என்பதாக அதிகமான விடயங்கள் தற்பொழுது அதிகமானோரால் உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தையாக மாறியிருக்கின்றது. ஒரு நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த நாட்டை நிர்வகிப்பதில் முகாமைத்துவம் செய்வதில் மிக முக்கியமான முதலாவது இடத்தினை வைப்பது அந்த பொருளாதாரமாகத்தான் அமைந்திருக்கின்றது. எனவே எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் நிதி கைவசம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டை முன்னேற்றுவது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த முதலாவது துறையாக இருக்கக்கூடிய இந்த நிதித்துறை வந்து மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த இலங்கையுடைய புதிய அரசாங்கம் தற்பொழுது பதவியேற்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சூழ்நிலையிலே இலங்கையுடைய பொருளாதார வளர்ச்சியானது எந்த அளவுக்கு அடைவு மட்டத்தை எட்டியிருக்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது அதிகமானோருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளுக்கான விண்ணப்பங்களும் கோரப்பட்டு அதற்கான நடைமுறைகளும் இப்பொழுது செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே இப்படியான சூழ்நிலையிலே வந்து இந்த பொருளாதாரமானது இலங்கையில் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது, எவ்வாறு நிலையை வந்து எதிர்காலத்தில் அடைந்தால் இன்னும் இலங்கை எதிர்காலத்தில் சிறந்த வளர்ச்சி நிலையை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவதற்கான அந்த எய்தி நிலையை கொண்டிருக்கும் என்பதாகத்தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே அதற்காக தகுந்த ஒரு அதிதியம் அழைத்து வந்திருக்கின்றோம். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், அதாவது பொருளாதாரம் என்பது எல்லோருமே வந்து ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு தான். அதாவது நாளாந்தம் அவங்களுடைய கடமைகளை ஆரம்பிக்கும் பொழுதே இன்றைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இன்றைக்கு எவ்வளவு ஊதியம் வந்து எங்களால் பெற்றுக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை வந்து கொண்டு செல்ல முடியும் என்பதாக சாதாரணமாக அந்த கடைநிலை மக்கள் தொடக்கம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த கேள்விகளுக்கும் நாங்கள் ஆழமாக போகும் முன்பாக ஒரு அறிமுக கேள்வி உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இலங்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது இந்த பொருளாதார நிதி நிலைமைகள் வந்து எவ்வாறு நிலையில் வந்து காணப்படுகின்றது, எவ்வாறு நிலையில் காணப்பட்டால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆமாம், ஒரு பொருளாதாரத்தினுடைய அடைவு மட்டங்களை ஆய்வு செய்வதற்காக அல்லது அதை பற்றி சொல்லுவதாக இருந்தால் சில குறிகாட்டிகளை நாங்கள் பயன்படுத்தலாம். முதலாவது குறிகாட்டி தான் இந்த பொருளாதார வளர்ச்சி என்று சொல்கிறது. பொருளாதார வளர்ச்சி என்று பொதுவாக சாதாரணமாக வழக்கிலே நாங்கள் பேசுகின்ற போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி என்று எடுக்கிறோம். முன்னைய ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது இப்போதைய உற்பத்தி பெறுமதிகள் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதன் அடிப்படையிலே ஒரு பொருளாதாரத்தினுடைய விரிவாக்கத்தை பற்றி பேசுகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது கடந்த வருடம் 2018 ஒப்பிடுகின்ற போது 2019 ஆண்டிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் வெறும் 3.2% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது இலங்கையை பொறுத்த மட்டிலே அடையப்பெற்ற மிக குறைந்த பொருளாதார வளர்ச்சி மட்டமாக பார்க்கப்பட வேண்டும். அதுக்கு இலங்கையை மட்டும் குறை சொல்லி பிரயோசனம் இல்லை என்ற உலகளாவிய ரீதியில் பிராந்திய மட்டத்திலும் கூட இந்தியா மற்றும் பிராந்தியத்தில் இருக்கின்ற ஏனைய நாடுகளோடு பார்க்கின்ற போது அந்த நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி சற்று பின்தங்கியதாகத்தான் பொருளாதார சரிவு இருக்கிறது. ஒரு சில நாடுகள் அதிலிருந்து தாக்குப்பிடித்தும் இருக்கின்றன. இலங்கையை பொறுத்த மட்டிலே கடந்த வருடம் என்பது ஒரு மோசமான வருடமாக பார்க்கப்படலாம். ஆனால் அவ்வாறு பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருந்த போதிலும் கூட இலங்கையினுடைய தொழில் வாய்ப்பு இன்மை அல்ல வேலை இன்மை என்பது மிக குறைந்த மட்டத்திலே இருந்திருக்கிறது. 100 பேர் வேலை தேடினார்கள் என்று சொன்னால் அவர்களிலே 4.2 பேர் 4.5% மட்டும்தான் வேலை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. ஆக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை இலங்கையினுடைய அந்த சதவீதமாக பார்க்கின்ற போது குறைவாக இருந்திருக்கிறது. விலை அதிகரிப்புகளை பார்க்கிற போது இலங்கையினுடைய அதாவது அதுக்கு முன்னைய ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற போது விலை மட்டங்கள் 6.2% அதிகரித்திருக்கின்றன. அதாவது பணவீக்க வீதம் 6.2%. ஆனால் அந்த 6.2% என்பது உயர்ந்த பணவீக்க வீதமாக சொல்ல முடியாது. விலைகள் சடுதியாக அதிகரித்து கொண்டு போனதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் சில நாடுகளிலே 2000% பணவீக்கம் அதிகரித்த சந்தர்ப்பங்களும் கடந்த காலங்களிலே பார்க்கப்பட்டது. ஆக இந்த 6.2% பணவீக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நாங்கள் பார்க்க முடியாது. அதே வேளையிலே இலங்கையினுடைய ஏனைய விடயங்களை பற்றி பார்க்கின்ற போது இலங்கையில் சராசரியாக கடந்த வருடம் ஒருவருக்கு கிடைத்த வருமானம் என்று பார்த்தால் சராசரியாக மாதம் சரியா சராசரியாக சொல்லுகின்ற போது இது அனைவருக்கும் கிடைத்ததாக சொல்ல முடியாது. இலங்கையிலே கடந்த 2019 ஆண்டிலே பெறப்பட்ட வருமானங்களை சமமாக பங்கிட்டால் மொத்த சனத்தொகையில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற பங்கு 55,568 ரூபாய்கள் மாதாந்தம்.
அது ஒரு பார்க்கின்ற போது ஒரு பெரிய தொகையாக தெரியும். ஆனால் இந்த இவ்வாறு இது ஒரு சராசரி அளவு மட்டும்தான். அவ்வாறு மாதாந்தம் ஒருவருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் சராசரியாக தலா வருமானம் என்று பார்க்கின்ற போது மாதாந்தம் இந்த தொகை அவரவருக்கு ஒதுக்கப்பட்டதாக பார்க்கப்பட முடியும். ஆகவே அதுவும் ஒரு கூடுதலான ஒரு தொகைதான். இலங்கை ஒரு நடுத்தர வருமானம் பெறும் நாடாக மாறியிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு சரிவு இருந்தாலும் கூட இலங்கை ஒரு நடுத்தர வருமானம் பெறும் நாடாக மாறியிருக்கிறது. நாங்கள் டொலர் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் இலங்கையர் ஒருவர் கடந்த ஆண்டு சொல்கின்ற போது 2018ஆம் ஆண்டு தரவுகள் தான் 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கும். பொதுவாக $4106 மொத்த வருமானம் ஒருவருக்கும் சராசரியாக கிடைத்த வருமானமாக இருந்திருக்கின்றது. அதனை நாணய மாற்று வீதம் என்று சொல்லப்படுகின்ற $181 பெருக்கி அதை 12ஆல் பிரித்தால் அது நான் சொல்லுகின்ற 55,000 வரும். அப்படி பார்க்கின்ற போது இலங்கையினுடைய தலா வருமானம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் இலங்கை மத்திய தர நடுத்தர வருமானம் பெறுகின்ற ஒரு நாடாக தன்னை முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஏனைய சில குறிகாட்டிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற போது சில குறிகாட்டிகள் இப்போது இருக்கின்ற இந்த உலக பொருளாதார பின்னடைவோடு ஒப்பிடுகின்ற போது அவற்றை நாங்கள் மிக மோசமான நிலையாக பார்க்க முடியாது. எனவே சொல்லப்போனால் கடந்த வருடம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி மந்தமாக இருந்திருக்கிறது. ஆனால் பணவீக்கம் குறைவாக இருந்திருக்கிறது. அதே நேரம் வேலையின்மையும் குறைவாக இருந்திருக்கிறது. என்னதான் சொல்ல வாரீங்க இறுதியாக? சொல்லப்படுகின்ற வேண்டிய விஷயம் என்னோடு சொன்னால், நாங்கள் பொதுவாக பொருளாதார வளர்ச்சி குறைகின்ற போது வேலை இன்மை அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் அப்படி ஒரு தன்மை இலங்கையில் ஏற்பட்டதாக தெரியவில்லை. பொருளாதார வளர்ச்சி குறைந்தாலும் கூட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பார்க்க முடியும். இந்த நிலை எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு பொருளாதாரத்தில் இது ஒரு தற்காலிகமாக பின்னடைவாக தான் நான் பார்க்கின்றேன். என்று சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இலங்கைக்கு உண்டு. ஆனால் அதாவது இலங்கை மட்டுமே தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியும் என்று இல்லை. உலகளாவிய ரீதியிலே ஏற்படுகின்ற பொருளாதார மாற்றங்கள் இலங்கையிலே அது பிரதிபலிக்கும். இப்போது துரிதமாக வளர்ச்சியடைந்து வருகின்ற பொருளாதாரங்களாக நாங்கள் அடையாளம் கண்ட சீனா மற்றும் இந்தியா, அவற்றினுடைய பொருளாதார வளர்ச்சியும் கூட எதிர்பார்க்கப்பட்ட 9% பொருளாதார வளர்ச்சி, 6%, 7% பொருளாதார வளர்ச்சி என்பதெல்லாம் இப்போது இல்லை. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியே 4% விஞ்சவில்லை கடந்த வருடம். அவ்வாறு பார்க்கின்ற போது இது ஒரு தற்காலிகமான பின்னடைவாக பார்க்க வேண்டும். நிலைமைகள் மாறுகின்ற போதே நாங்கள் சொல்லுவோம் வர்த்தக சகடோட்டம் என்று சொல்லுவோம். உலக பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாடுகளுடைய பொருளாதாரங்களும் காலத்துக்கு காலம் ஒரு செழிப்பு நிலை அடையும். அதன் பின்னர் ஒரு பின்னடைவு ஏற்படும். அதன் பின்னர் அந்த பொருளாதாரங்கள் மீழ்ச்சி அடையலாம். இவ்வாறு அந்த ஒரு வர்த்தக சகடோட்டத்தினுடைய சக்கரத்தினுடைய ஒரு காலகட்டமாக தான் பார்க்க வேண்டும். இது ஒரு தற்காலிகமான பின்னடைவு தான். முறையான கொள்கைகளை அமல்படுத்துவதன் மூலம் இதிலிருந்து மீண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே இதுதான் இலங்கையுடைய தற்போதைய பொருளாதார அந்த நிலையாக காணப்படுகின்றது. என்னதான் இப்படியான நிறைய விடயங்கள் பேசினாலும் கூட டாக்டர், சில அரசு துறைகளை பொறுத்தவரையில் அதிலிருந்து இந்த மீள் வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சில துறைகளாக காணப்படுகின்றன. உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இருந்தால் சுகாதாரத்துறை எடுத்துக்கொள்ளலாம், பாதுகாப்புத்துறை எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான துறைகளில் அரசாங்கம் முதலீடு செய்யும் பொழுது அதிகமான செலவுகளை மேற்கொள்ளும் பொழுது அதிலிருந்து எந்த வருமானங்களை மேற்கொள்ள முடியாது. எனவே இதுவும் கூட எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பார்த்தோம் அந்த இலங்கையுடைய சுகாதாரத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கு நிதியும் சரி, சம்பளமும் சரி, ஏனைய வசதி வாய்ப்புகளும் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. எனவே இந்த நிலையானது எதிர்காலத்தில் எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? கல்வி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகள், குறிப்பாக கல்வி, சுகாதாரம் போன்றன அவற்றை ஒரு செலவாக நாங்கள் பார்ப்பது தவறு என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதற்றை ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் இது சமூக மற்றும் பொருளாதார உட்கட்டுமானங்கள் என்ற வரைக்குள்ளே வரும். ஒரு பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டிலே சமூக மற்றும் பொருளாதார அடிப்படையிலான அந்த கட்டுமானங்கள் அவசியம், அடிப்படை விஷயங்கள் அவசியம். அப்படி இருந்தால்தான் அந்த பொருளாதாரம் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக கல்வி, ஆய்வு போன்றன அந்த நாட்டினுடைய மனித வளத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும், வினைத்திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். விஞ்ஞானத்துறையிலே அதிகளவு முதலீடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகை செய்யும். ஆகவே இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டும் அதிகமாக நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறையிலே முன்னேற்றங்கள் வருகின்ற போது அந்த முன்னேற்றங்களை நாங்கள் மக்களுடைய சமூக நலனை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தலாம். எனவே அரசாங்கம் அதிலே அதிகளவு முதலீடுகளை செய்வதென்பது ஒரு புறமாக புதிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வரும். மறுபுறம் இருக்கின்ற வளங்களை, குறிப்பாக மனித வளத்தினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு அது பாரிய அளவிலே செல்வாக்கு செலுத்தும். ஏனென்றால் எதிர்காலத்திலே உலகம்
பொருளாதாரம் எதன் அடிப்படையிலே வளர்ச்சி அடைய போகுது என்று சொன்னால் இந்த மனித மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு தான் வளர்ச்சி அடைய போகிறது. ஆகவே இந்த மனித மூலதனத்தை அறிவு பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய 2 துறைகள் இருக்கின்றன. ஒன்று சுகாதாரத்துறை, இரண்டாவது கல்வித்துறை. கல்வி, ஆய்வு, அபிவிருத்தி என்ற இந்த துறைகளிலே முதலீடு செய்ய வேண்டும். எனவே அந்த துறைகளிலே அதிக அளவு முதலீடுகளை மேற்கொள்ளுகின்ற போது அது இருக்கின்ற மனித வளத்தினுடைய வினைத்திறனை அதிகரிக்கும். ஆகவே வேலைவாய்ப்புகளை வழங்குகின்ற போது அது எந்த துறையிலே வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றோம் என்பதை பொறுத்து அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். குறிப்பாக நாங்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற போது எந்த ஒரு அரசாங்கமும் அரசு துறையிலே தான் அதனை வழங்குகின்றோம் என்று சொல்வது பொருத்தமில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் வேலைவாய்ப்புகள் என்பது கூடிய அளவுக்கு தனியார் துறையிலே தான் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போது நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கை பொருளாதாரத்திலே வேலைவாய்ப்பு பிரதான வேலைவாய்ப்பு வழங்குனராக தனியார் துறை இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கான சம்பளங்கள் ஏனைய கொடுப்பனவுகளுக்காக என்பதுதான் அரசாங்கத்தினுடைய செலவீட்டிலே 2வது மிக முக்கியமான செலவீடாக இருக்கிறது. சலுகைகளை வழங்க சலுகை அல்ல, அவர்களுக்கான சம்பளங்களை வழங்குவதற்காக செலவிடப்படுகின்ற பணம் 2வது மிக கூடுதலான ஒரு செலவாக இருக்கிறது. ஆகவே அதிலே இன்னும் பலரை சேர்த்துக்கொள்வது என்பது பொருத்தமில்லாத ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே கணிசமான பகுதியினர் ஓய்வு பெறவும் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு பொருளாதாரம், அதாவது வயது முதிர்ந்தோர் அதிகமாக மாறக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் படிப்படியாக. இப்போது அந்த கடைநிலை ஊழியர்கள் நீங்கள் சொன்னீர்கள், அந்த சாதாரணமாக திறன் குறைந்த, அதாவது பயிற்றப்படாத ஊழியத்துக்கான ஒரு பற்றாக்குறை இருக்கிறது இந்த நாட்டில். குறிப்பாக சாதாரண வேலைகளை செய்து கொள்வதற்கு கூட ஒரு வேலையாளை தேடிக்கொள்வது என்பது மிக கடினமான விடயமாக இருக்கிறது. எனவே அந்த துறைகளிலே இருந்து மாறி பயிற்றப்பட்ட நிலையிலே அல்லது ஸ்கில் லேபர் என்று சொல்லுவோம், திறன் வாய்ந்த ஊழியமாக மாறிக்கொண்டிருக்கிறது படிப்படியாக. இது எதிர்காலத்திலும் இது மாறும். அதாவது இலங்கையினுடைய ஊழியம் பயிற்றப்பட்டதாக மாறும். அதே வேளையிலே சுகாதாரத்துறையினுடைய முன்னேற்றங்கள் காரணமாக அது நீண்ட ஆயுள் கொண்டதாக இருக்கும். ஆகவே கூடுதலான காலம் அவர்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த 3 விடயங்களும், குறிப்பாக முதலீடுகள், கல்வித்துறையிலே முதலீடுகள், சுகாதாரத்துறையிலான முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள், இவற்றோடு இணைந்ததாக இருக்கின்ற ஆளணியினருடைய வினைத்திறனை அதிகரிப்பதற்கான ஒரு செயற்பாடும் அவசியமாகின்றது. இது அநேகமாக இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லுகின்றோமே, அது எண்மப்படுத்துதல், அதுக்கு தமிழ் மொழியை பார்க்கின்ற போது பல்வேறு வார்த்தைகள் இருக்கின்றன. எண்மயப்படுத்தப்பட்டதில் டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லுகின்ற அந்த நடைமுறைகள் மூலம் இருக்கின்ற ஆளணியினுடைய வினைத்திறனை அதிகரிப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். சார், டாக்டர் நல்ல விளக்கங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அந்த பொதுமக்களுக்கு பார்க்கும் பொழுது அதை விலை ஏற்றம் இறக்கம், ஆட்சி மாற்றம் என்பதாக அந்த பொதுவான அந்த வெளிப்படைத்தன்மைகள் மாத்திரம்தான் தென்படும். அதாவது கடந்த வருடம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் இடப்பட்டதற்கு பிறகு பல்வேறு சவால்களுக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே தற்போதைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அதிகமான என்ன வகையான இந்த பொருளாதார நிலைக்கும் சரி, என்ன சவாலான விடயங்களை மேற்கொண்டு அவர்கள் செய்து முடிக்கின்றார்கள்? குறிப்பாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல்வேறு விடயங்களாக காணப்படலாம். அதில் எந்த விஷயம் அதிகமான சவால் மிக்க ஒரு துறையாக காணப்படுகின்றது? சாதாரண பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் தங்களுடைய சம்பளங்கள் கூடுகிறதா என்று பார்ப்பார்கள். 2வது பொருட்களுடைய விலைகள் குறைகிறதா என்று பார்ப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கை இலகுவாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இந்த 3 விடயங்களும் தான் பெரும்பாலும் சாதாரண பொதுமக்களால் பார்க்கப்படுகின்ற விஷயம். அது மட்டுமல்லாமல் சாதாரண பொதுமக்கள் என்று சொல்லுகிற போது அந்த உயர்மட்டத்தில் இருக்கின்ற படித்தவர்களும் கூட அந்த 3 விடயங்களை நோக்கி வருகின்ற போது சாதாரண பொதுமக்களுடைய மனநிலையிலிருந்து தான் விடயங்களை பார்ப்பது அது அதிகமாக இருக்கிறது. இப்போ அண்மை காலமாக எங்களுக்கு தெரியும், இந்த மரக்கறிகளுடைய விலைகள் அதிகரித்தன. அப்போ அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் பெரும்பாலும் பேச வெளிக்கிட்டார்கள், இந்த மரக்கறிகளுடைய விலைகளை அதிகரிப்பதற்கு என்ன காரணம், இது வாழ்க்கை செலவு அதிகரித்துக் கொண்டே போகிறதுன்னு சொல்லி போட்டு. ஆனால் அதே நேரத்திலே ஏனைய சில பொருட்களுடைய விலைகள் அதே மட்டத்தில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆக சாதாரணமாக இந்த விலைகளுடைய அதிகரிப்பு, வருடாந்த விலை அதிகரிப்பை பார்க்கின்ற போது 6.2% மட்டும்தான். அந்த 6.2% என்பது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய சாதாரண கொள்வனவு நடத்தையினுடைய வாழ்க்கை செலவினுடைய பல்வேறு கூறுகளையும் உள்ளடக்கியது. அதிலே உணவுப் பொருட்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் சராசரி இலங்கையர் ஒருவருடைய வாழ்க்கை செலவிலே உணவு தான் மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. ஆக உணவுப் பொருளுடைய விலை அதிகரிக்கின்ற போது அது பெரும்பாலும் அவர்களுடைய அந்த கையை கடிக்கும்.
அவர் கையை கடிக்கின்ற போது அது மிக முக்கியமான ஒரு செலவாக பார்க்கப்படும். ஆகவே கடந்த காலங்களிலே இப்போதும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மரக்கறிகளுடைய விலைகள் அதிகரித்து செல்கின்றன. மீன் போன்ற பொருட்களுடைய விலைகளும் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சில பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து செல்கின்ற போது அதை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அரிசியினுடைய விலைகள் அதிகரித்தன அண்மை காலமாகும். பால்மாவுடைய விலை அதிகரிக்கப்பட்டு பிறகு அதை குறைப்பதற்கான நடவடிக்கை. இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்று டாக்டர், அதாவது 10 மரக்குகளை கொண்ட ஒரு பொதி 500 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. இதுவும் ஒரு நல்ல திட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஆமாம், இந்த இவ்வாறான திட்டங்கள் உண்மையை சொல்ல போனால் இதை விட நாங்கள் செய்யக்கூடியது என்றால், இந்த மரக்கறிகளுடைய விலைகள் கொள்வனவாளருக்கு அதிகமாக இருந்தாலும் கூட உற்பத்தியாளருக்கு கிடைக்கின்ற அந்த விலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மிக மிக குறைந்த விலைகள். அந்த இடையிலே இருக்கின்ற இடைத்தரகர்களுடைய பங்கு தான் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே முறையான உற்பத்தி மற்றும் போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல், சந்தைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இந்த மரக்கறி விலைகள் இவ்வாறு அதிகரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதற்கு காரணமும் அவர்கள் நிச்சயமாக தரகர்களுடைய பக்கம் தான் இருக்கிறது. அதை சந்தையிலே நாங்கள் ஒரு கிலோ உருளைக்கிழங்கை 200 ரூபாவுக்கு கொள்வனம் செய்வோமாக இருந்தால் நுரையீரலில் இருக்கிற அந்த விவசாயிக்கு 200 ரூபாயில் அதனுடைய அரைவாசியாவது ஒரு கிடைக்குமோ தெரியாது. ஆகவே இப்போ இவ்வாறான இந்த பிரச்சனைகளுக்கு தான் முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். பொதுமக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு பொதி கிடைக்கின்ற போது சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அடிப்படையில் இருக்கின்ற பிரச்சனை உற்பத்தி மற்றும் அதனோடு அது சந்தைக்கு வந்து நுகர்வோருக்கு கையிலே கிடைக்கின்ற வரையிலே ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள் காரணமாகத்தான் போக்குவரத்திலே கணிசமான இழப்புகள் ஏற்படுகின்றன. அதே போல களஞ்சியப்படுத்துகின்ற போது இழப்பு ஏற்படுகிறது. முறையான வகையிலே அவை பொதி செய்யப்படாத போது இழப்புகள் ஏற்படுகிறது. அதற்கு அப்பால் அவர்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் சொல்கின்ற லாப வீதங்கள் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு சவாலாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த சில வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போது அதை நிறைவேற்ற வேண்டிய சூழலும் இருக்கும். அரசாங்கம் வருகின்ற போது வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போது அவற்றை உடனடியாக மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அவ்வாறு வழங்கப்படாத போது நம்பகத்தன்மையை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆகவே இந்த அடிப்படையிலே சில சவால்கள், குறிப்பாக இந்த எதிர்பார்க்கப்படுகின்ற மக்களுக்கு வாழ்க்கை செலவு குறைப்பு, மக்களுக்கான சலுகைகள், அவர்களுக்கான வேறு நன்மைகள் என்று வருகின்ற போது இவற்றை செய்வதற்கு காசு, பணம் தேவை, நிதி தேவை. இப்போ நிதி கஜானா காலியாக இருக்கிற போது நாம் இதை பற்றியும் பேசக்கூடிய நிலைமை வராது. ஆகவே அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வினைத்திறனை அதிகரிப்பதன் ஊடாக இந்த செலவுகளை குறைக்க முடியும் என்று அரசாங்கம் நம்புகிறது. இந்த பொருளாதார துறை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் டாக்டர். எவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக இந்த பொருளாதார துறையை வந்து அதிகரிக்கலாம், வருவாயை அதிகரித்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆமாம், அரசாங்கத்தினுடைய வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக நாங்கள் இந்த அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி தேர்தலில் வைக்கப்பட்ட முக்கியமான ஒரு வாக்குறுதி வரிகள் குறைக்கப்படும் என்பது. குறிப்பாக உழைக்கும் போது செலுத்துகின்ற வரி, வட் வரி மற்றும் வருமான வரி 52 துறைகளுக்கான வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்றது. இதை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக பொருளியலில் சொல்லுவோம் நிரம்பல் பக்க கொள்கைகள் என்று சொல்லுவோம். நிரம்பல் பக்க கொள்கை என்று சொல்லுகிற போது, இப்போ ஒருவர் தன்னுடைய வருமானத்திலே ஒரு கணிசமான தொகையை வரியாக செலுத்துகின்ற போது அந்த அவருடைய வருமானம் உழைக்கின்ற அந்த விருப்பம் குறையும். வருமானத்தை பெருக்குகின்ற விருப்பம் குறையும். ஆகவே அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற வரி வருமானத்தை பெற முடியாது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே வரி வீதங்களை குறைக்கின்ற போது அவர்கள் அதிக அளவிலே பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது அதிக வருவாய்களை உழைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வருவாயிலே ஒரு குறைந்த சதவீதத்தை அரசாங்கம் வரியாக திரட்டுகின்ற போது கிடைக்கின்ற வரி வருமானத்தினுடைய அளவு அதிகரிக்கும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட வேண்டிய விஷயம். அவ்வாறு இல்லாமல் ஒரு பெரிய தொகையை, ஒரு சதவீதத்தை, குறிப்பாக 24% இருந்தது வாட் வரி, அந்த 24% செலுத்துகின்ற போது ஒரு தனிநபர் என்று வைத்துக்கொண்டால் அவர் 100 ரூபாய் உழைத்தால் 24 ரூபாவை வரியாக செலுத்துகின்ற போது அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தை அதற்காக செலவழிக்க மாட்டார். அவர் ஓய்வு நேரத்தை விரும்புவார். ஏன் நான் 24% கட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தை அதிகமாக விரும்பி பொருளாதார நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுவார். அதே மாதிரி தான் வர்த்தக துறையினரும் கூட வரி விதங்கள் அதிகமாக இருக்கிற போது வர்த்தக விரிவாக்கத்தை அவர்கள் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களை அதிகப்படுத்தும். எனவே வரி விதங்களை குறைக்கின்ற போது, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கூட இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரிகளை குறைக்கின்ற போது அது பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்த வேண்டும். ஆனால் அது தன்னிச்சையாக நடைபெறாது.
தன்னிச்சையாக நடைபெறும். லாங் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. லாங் ப்ராசஸிங். ஏனென்றால் இப்போ வரி விகிதங்களை குறைத்தால் உடனடியாக பொருளாதார நடவடிக்கைகள் விரிவடையும் என்பதற்கான இந்த உத்தரவாதமும் இல்லை. அதற்குரிய ஏற்பாடுகள் செயற்பாடுகள் மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக வரிகளை குறைக்கின்றோம், ஆனால் நீங்கள் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையும் அங்கே அவசியம். பொதுவாக இந்த வரி குறைப்பின் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். உடனடியாக அது ஏற்படாது. இன்று வரியை குறைத்தால் நாளை பொருளாதாரம் விருத்தி அடையாது. ஆனால் அந்த வரி குறைப்பின் காரணமாக உடனடியாகவே அரசாங்கத்தினுடைய வருமானத்திலே ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற போது அதனை அந்த அந்த அதிர்ச்சியை தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையிலே நிதி நிலைமைகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்திலே அந்த தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட அந்த வரிச்சலுகைகள் மிக மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். இலங்கையில் அப்படியான சூழல் ஏற்படுமா? இலங்கையிலே அப்படியான சூழல் ஏற்படுமா இல்லையா என்பதை இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளிலே நிதியை திரட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பதை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். குறிப்பாக இலங்கைக்கு சலுகை கடன்கள் இப்போது கிடைப்பதில்லை. ஏனென்றால் இலங்கை தன்னை ஒரு நடுத்தர வருமானம் பெறும் நாடாக உயர்த்தி கொண்டிருக்கின்ற படியினாலே இலங்கைக்கான சலுகை கடன்கள் இல்லை. பொதுவாக வர்த்தக கடன்களை தான் பெற வேண்டியிருக்கிறது. வர்த்தக கடன்கள் அல்லது வணிக கடன்கள் சொல்லுகின்ற போது சந்தையில் நிலவுகின்ற வட்டி வீதத்துக்கு அமைவாக கடன்களை பெற வேண்டும். அவற்றுக்கான நிபந்தனைகள் பெரிதாக இல்லை. ஆனால் செலுத்தப்பட வேண்டிய வட்டி மற்றும் அதற்குரிய தொகை என்பன மிக அதிகமாக காணப்படும். எனவே இது ஒரு சுமையாக நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் இப்போது அரசாங்கத்துறையினுடைய வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் பல்வேறு விடயங்களை அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதியாக வழங்கி இருக்கிறது. எனவே அவற்றை செய்வதற்குரிய நிதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே அந்த நிதிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற போது நிதிகளை மட்டுமல்ல, ஏற்கனவே மேற்கொள்ளப்படுகின்ற செலவினங்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. செலவுகளை குறைக்கக்கூடிய துறைகளிலே செலவுகளை குறைக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. குறிப்பாக அரசு துறையிலே அனாவசியமான செலவுகள் அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இந்த வைபவங்களை மேற்கொள்வதற்காக, பல்வேறு அரசு துறை வைபவங்களை மேற்கொள்வதற்காக பெரிய செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே அந்த செலவுகளை இப்போது அரசாங்கம் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். அதில் ஒரு உதாரணமாக அந்த பொங்கல் விழா கொண்டு நிறுத்தப்பட்ட பொங்கல் விழா மட்டுமல்ல, பதவியேற்பு விழாவிலும் கூட அதிகமான அந்த ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த அந்த செலவுகள் கூடிய விஷயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே தனிப்பட்ட ரீதியிலே ஒரு பொருளியலாளர் வகையிலே அது விருப்பத்துக்குரிய ஒரு ஒன்றாக நான் சொல்லுவேன். தனிப்பட்ட ரீதியிலே நல்ல ஒரு விஷயம். இது எல்லா துறைகளிலும் அமுல்படுத்த வேண்டுமாக இருந்தால், அதாவது ஆடம்பரங்களை குறைத்து அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் மேற்கொண்டு மக்களுடைய சேவைகளை வழங்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அரசு துறையினுடைய செலவுகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கம் பெரிதாக தன்னை காட்சிப்படுத்தி தன்னுடைய அடைவுகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவையினூடாக மக்கள் அதனை சரியாக புரிந்து கொள்கின்ற போது அது செலவுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கையில் இருக்கின்ற பிரபலமான அந்த கல்ச்சர் அல்லது அந்த கலாச்சாரம் எப்படி என்று சொன்னால், மிக பெரிதான மேடைகளை கட்டி மிகப்பெரிய அலங்காரங்களை வைத்து ஒரு நடனங்களை எல்லாம் வைத்து அப்படி வைத்தால்தான் ஒரு அரச விழாவாக பார்க்கப்படும். அப்படியான ஒன்றாக அது பார்க்கப்படும். ஆனால் அவற்றை செலவுகளை குறைப்பதன் மூலமாக, அரசு துறையினுடைய செலவுகளை குறைப்பதன் மூலமாக இந்த ஏற்பட்டிருக்கின்ற வருமான வீழ்ச்சியை ஓரளவுக்கு ஏனும் தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நல்ல விடயங்களை சொல்லியிருக்காரு டாக்டர். உண்மையாகவே இந்த மக்களும் புரிந்து கொண்டு நாட்டோடு இணைந்து செயற்பட்டால் தான் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த பொருளாதார கஷ்டங்களை, நெருக்கடிகளை தீர்த்து கொள்ளலாம் என்பதாக சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் கடமையேற்றவுடனே அதிகமான இந்த வட்டி வீதங்களை குறைத்திருந்தார்கள், கடன் சுமைகளை குறைத்திருந்தார்கள். எனவே இதையெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக சாதகமாக ஏற்றுக்கொண்டீர்களோ அதே போன்று இந்த பொதுவான நிகழ்வுகள் என்று வரும்பொழுது, ஆடம்பரமான விடயங்கள் என்று வரும்பொழுது அதையும் அரசாங்கத்தின் பக்கம் எதிர்பார்க்காமல் அதையும் சற்று விட்டு கொடுப்போடு நடந்து கொண்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறந்த பொருளாதார கொள்கை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் மக்களுக்கே அதை மீண்டும் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக டாக்டர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அவர் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக முன்வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த பொருளாதாரத்தில் ஊறி தேறியவர். அதனால் தான் மக்களும் புரிந்து கொண்டு நாட்டோடு இணைந்து செயற்பட்டால் தான் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான நன்மைகளை ஒவ்வொரு குடிமகனும் அனுபவிக்கலாம் என்பதாக சொல்லியிருக்காரு. டாக்டர், இந்த கடன் எனும் பேசும்பொழுது இந்த அரசாங்கம் கடமை ஏற்கும் பொழுது, அதாவது புதிய அரசாங்கத்தை ஏற்கும் பொழுது 10,163.9 பில்லியன் என்பதாக அந்த கடன் தொகை காணப்பட்டது. எனவே இந்த தொகை ஒரு அதிகரித்த ஒரு தொகையாக தான் காணப்படுகிறது. எனவே இதை செலுத்துறதுக்கான முனைப்புகளில் அரசாங்கம் எவ்வாறான துறைகளிலிருந்து இந்த பொருளாதாரத்தை மீட்டுக் கொண்டிருக்கின்றன? இலங்கையை பொறுத்த மட்டிலே கடன் பெறுதல் என்பது தவிர்க்க முடியாது. கடன் பெற்றுத்தான் அநேகமாக எல்லா நாடுகளும் கடன் பெறுகின்றன. உலகிலேயே அதிகம் கடன் பெற்ற நாடாக நாங்கள் பார்ப்பது ஐக்கிய அமெரிக்காவை. மிகவும் அதிக கூடிய கடனை பெற்ற நாடு என்று சொல்லுகின்ற போது ஐக்கிய அமெரிக்கா தான். ஆனால் இப்போ இலங்கை கடன் பெறுகின்ற போது அந்த கடன் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பது முக்கியம்.
கடனை பெற்று அந்த கடனை வைத்துக்கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையின் மூலமாக பொருளாதார நடவடிக்கையின் மூலமாக எதிர்காலத்திலே வருமானங்கள் பெறப்பட்டு அந்த கடனை மீளச் செலுத்துவதற்குரிய ஆற்றல் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நிகழுமாக இருந்தால் மாத்திரமே இது கடன் சுமையை எதிர்காலத்திலே தவிர்க்க முடியும், குறைக்க முடியும். முற்றாக நீக்கிவிட முடியும் என்று சொல்லவில்லை, ஆனால் கடனினுடைய அளவை நாங்கள் குறைக்க முடியும். பொதுவாக நாங்கள் அந்த கடனுடைய அளவை நாங்கள் ஜிடிபியினுடைய சதவீதமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய சதவீதமாக தான் பார்ப்போம். அந்த சதவீதம் அப்படி பார்க்கின்ற போது பொருளாதாரத்தினுடைய ஜிடிபியோடு ஒப்பிடுகின்ற போது கடனுடைய அந்த சதவீதம் குறைந்திருப்பதாக சிலர் சொல்லுவார்கள். ஆனால் முழு அளவென்று நீங்கள் சொன்ன அந்த அளவை பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு தொகை. சாதாரணமாக ஒவ்வொரு இலங்கையரும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல் கடனாளியாக 6,64,000 ரூபாய் 6 லட்சத்துக்கு மேல் கடனாளியாக இருக்கிறார் ஒவ்வொருவரும். அப்போ ஒவ்வொருவரும் பிறக்கின்ற குழந்தையும் கூட கடனாளியாக பிறக்கின்ற ஒரு சூழலிலே இதனை குறைப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் தேட வேண்டும். அவ்வாறு தேடுவதாக இருந்தால் இந்த கடன்களை வைத்துக்கொண்டு வர்த்தகம் செய்யக்கூடிய பொருள் உற்பத்தி துறைகளிலே அதை பயன்படுத்தினாலே ஒழிய இதிலிருந்து மீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் குறைவு. பொதுவாக எப்படி நடக்கும் என்றால், ஒரு கடனை நாங்கள் பெறுகின்றோம், அதனுடைய மீள் செலுத்தல் காலம் வருகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் போதாத சூழ்நிலையிலே நாங்கள் என்ன செய்வோம், அதை விட பெரிய ஒரு கடனை பெற்று அந்த ஏற்கனவே பெற்ற கடனை மீளச் செலுத்துவோம். அந்த கடனுடைய மீள் செலுத்தல் காலம் வருகின்ற போது அதைவிட கூடுதலான ஒரு கடனை பெற்று அதனை மீளச் செலுத்துவோம். இவ்வாறு பல நாடுகளிலே நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக பிரேசில், ஆர்ஜென்டினா போன்ற நாடுகளிலே இவ்வாறு கடன் சுமை அதிகரிப்பு காரணமாக அந்த நாடுகளுடைய பொருளாதாரங்கள் வீழ்ந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆகவே ஒரு நாடு அந்த கடன் பெறுகின்ற போது அந்த கடனுடைய அளவு சம்பந்தமாக கரிசனை கொள்ள வேண்டும். அந்த கடனை கொண்டு என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி கரிசனை கொள்ள வேண்டும். அந்த கடனுடைய பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்திலே வர்த்தகம் சார்ந்த துறைகளிலே முதலீடுகளை மேற்கொள்ள முடியுமா என்று பார்க்க வேண்டும். இந்த இலங்கைக்கு பொறுத்தவரையிலே உட்கட்டுமானங்கள் அவசியம், துறைமுகங்கள் அவசியம், நெடுஞ்சாலைகள் அவசியம், அது போன்ற தொழிற்சாலைகள் அவசியம், எல்லாம் அவசியம்தான். ஆனால் இவற்றின் மூலம் நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பொருள்கள் சேவைகளை உற்பத்தி செய்தால் மாத்திரம்தான் கடன் சுமையிலிருந்து மீள முடியும். எனவே நிறைய விடயங்களை டாக்டர் ஆக்கப்பூர்வம் பேசிக்கொண்டிருக்கிறார். நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்கள், குறிப்பாக நிறைய பேர் இந்த கற்பனை ரீதியாக பேசுவார்கள். இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன, ஏன் அப்படி செய்யக்கூடாது என்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். ஆனால் அது வெறுமனே காற்றில் பறக்கக்கூடிய பேச்சுகளாக மாத்திரம்தான் இருக்குமே தவிர எந்த விதமான நன்மையுமே கொண்டு வந்து தராது. ஆனாலும் கூட நடைமுறைக்கு சாத்தியமான பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களில் அதிகமான ஆர்வம் செலுத்தினால், கவனம் செலுத்தினால் நிச்சயமாக இளைஞர்களுடைய கடன் சுமையை குறைக்கிறது மட்டுமில்லாமல் நன்மைகளையும் அபிவிருத்திகளையும் எதிர்காலத்தில் அடைந்து கொள்ளலாம் என்பதாக பல்வேறு விடயங்களை ஆக்கப்பூர்வமாக அதை வினைத்திறனாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது இலங்கையுடைய அந்த பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு, முன்னேற்றத்துக்கு பல்வேறு சில துறைகள் காணப்படும். நீங்கள் இடைவெளிக்கு முன்பாக சொன்ன மாதிரி அந்த ஏற்றுமதி துறையாக காணப்படலாம், இல்லை சொன்னால் பொருளாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய வினைத்திறனான செயற்பாடுகளாக காணப்படலாம், முதலீடுகளை அதிகரித்ததாக காணப்படலாம். எனவே இப்படியான விடயங்களிலே பல்வேறு துறைகள் காணப்பட்டாலும் நம்பகமாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சில துறைகள் என்னவாக இருக்கின்றது, எதன் மூலமாக அதிகமான வருவாய் ஈட்டிக்கொள்ள தற்பொழுது சாதகமாக அமைந்திருக்கின்றது? இந்த சாதகமான துறைகள் என்று பார்க்கின்ற போது அவை இப்போது மிக பெரிய அளவிலே வளர்ச்சியடைந்த துறைகளாக இல்லை. ஆனால் அவை நம்பகத்தன்மை கொண்டதாக எதிர்காலத்திலே இந்த துறைகளை விருத்தி செய்தால் இலங்கையின் நன்மை அடையலாம் என்றவாறான துறைகள் சிலவற்றை நாங்கள் அடையாளம் காணலாம். ஒன்று, இந்த கப்பல் சேவைகள் மற்றும் தளவாடங்கள், நாங்கள் சொல்லுவோம் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்லி. இப்போ அந்த துறை இலங்கையிலே மிக முன்னேற்றகரமாக செய்யப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். இலங்கையினுடைய ஏற்றி இறக்கல் விடயங்கள் குறிப்பாக கொழும்பு துறைமுகம், அடுத்தது ஹம்பாந்தோட்டை துறைமுகம், இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதிக அளவிலே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறையாக இருப்பது இந்த லாஜிஸ்டிக் செக்டர் என்ற ஒரு துறை. இதிலே இலங்கை இன்னும் கணிசமான முன்னேற்றங்களை காண வேண்டும், காண முடியும். ஆனால் அது சம்பந்தமான முனைப்புகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கொழும்பு துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி பணிகளோடு இணைந்ததாக இந்த விடயமும் விருத்தி அடையும் நினைக்கின்றேன். அதே போல் நாங்கள் இதோடு இணைந்ததாக இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். இலங்கையிலுடைய இந்த டாக்யார்ட்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கட்டும் துறை இன்னும் விருத்தி அடைய முடியும். குறிப்பாக இலங்கையிலிருந்து கொலம்பியா இப்போது இந்த ஆழம் குறைந்த கடற்பரப்பில் செல்லக்கூடிய படகுகளை கொள்வனவு செய்கிறது. அது அந்த கொலம்பிய நாட்டுக்கு போகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கின்ற அந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை தடுப்பதற்காக அந்த நாட்டு அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியாது. ஆகவே இவ்வாறான சில துறைகள் இருக்கின்றன. இலங்கை இன்னும் இதை முன்னேற்றகரமாக மாற்ற முடியும்.
அது ஒன்று. ரெண்டாவது நாங்கள் சொல்லுகின்ற இந்த வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தங்களுடைய வர்த்தக செயற்பாடுகளை சேவைகளை குறிப்பாக பிஸ்னஸ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங் என்று சொல்லுவோம். தமிழ் படுத்துகின்ற போது அது பொதுவாக விளங்காது பெரும்பாலும் பிஸ்னஸ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங் மற்றும் சொல்லுகின்ற போது அங்கே இருக்கின்ற ஒரு கம்பெனிக்காக அவர்களுடைய பேஷீட், அவர்களுடைய சம்பள பட்டியல்கள், அவர்களுக்கான அந்த நடைமுறை சார்ந்த விடயங்களை இங்கிருந்து கையாளுதல், அது ஒரு துறையாக இப்போது வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அடுத்தது நாலேஜ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங் என்று சொல்வார்கள். அது அறிவு சார்ந்த விடயங்களிலும் இதனை செய்யலாம். இப்போ இலங்கையிலே இருக்கிற அந்த ஊழியப்படை தொழிலாளர்கள் பயிற்றப்படக்கூடியவர்கள், அதிகம் கற்றவர்கள். எனவே அவர்களுக்கு இந்த மாதிரியான விடயங்களை கையாள்வது இலகுவாக இருக்கும். எனவே அந்த துறைகளை வளர்ச்சியடைய செய்வதன் மூலமாக இலங்கை கணிசமான முன்னேற்றங்களை காணலாம். மூன்றாவது, நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை எடுத்துக்கொள்வோம் இருந்தால், இலங்கை ஒரு சுற்றுலா மையம் என்பது ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த விடயம்தான். ஆனால் இன்னும் இலங்கை அந்த உயர் குழாத்தை கொண்ட சுற்றுலாத்துறையை இன்னும் ஈர்க்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வாறு உயர்ந்த செலவிடத்தக்க ஆளுமை கொண்ட ஆற்றல் கொண்ட பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய வகையிலே இலங்கையிலே சுற்றுலா விடயங்கள் இல்லை. பேச்சுவார்த்தையில் சொல்றதான அந்த பண முதலைகள் என்பதாக சொல்லுவார்கள். பண முதலைகள் அப்படி சொல்லலாம். குறிப்பாக இப்போ எங்களை விட மோசமான நிலையில் இருந்த மாலைதீவு சுனாமிக்கு பின்னர் அந்த துறையை காட்டி எழுப்பி இருக்கிறது மிக துரிதமான வகையிலே. எனவே அந்த அங்கு செல்லுகின்றார்கள் பெரும்பாலும் அந்த பண முதலைகள் நீங்கள் சொன்னது போல தங்களுடைய ஓய்வு நேரங்களை கழிப்பதற்காக. அவ்வாறு செல்லுகின்ற போது அந்த நாட்டுக்கு செல்லுகின்ற பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவு, ஆனால் சுற்றுலாத்துறை மூலமாக அந்த நாடு பெறுகின்ற வருமானம் அதிகம். இங்கே இலங்கையிலே ஒரு சுற்றுலா பயணி வருகிறார் என்று சொன்னால், கட்டுநாயக்கிலிருந்து இறங்கி வருகிறார் என்று சொன்னால், இங்கே இருக்கிற பார்ப்பது டாலர் வருகிறது, டாலர் அந்த அசைந்து வருவதாக ஒரு கற்பனை செய்து கொள்வார்கள். ஆகவே இங்கே வருகின்ற போது சர்வீஸ் குவாலிட்டி என்பது மிக முக்கியம். அதாவது சுற்றுலாத்துறைக்கு வழங்குகின்ற ஒரு சுற்றுலா பயணிக்கு வழங்குகின்ற சேவையினுடைய தரம் குறித்த விடயங்கள் முக்கியம். அந்த தரம் என்பது இலங்கையிலே இந்த நட்சத்திர அந்தஸ்து கொண்ட சில விடுதிகள், ஹோட்டல்கள் தவிர ஏனைய இடங்களிலே அந்த தரம் என்பது மிக குறைந்த மட்டத்திலேயே இருக்கிறது. அவ்வாறு தரம் இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற பட்ஜெட் சுற்றுலா பயணிகள் தான் பெரும்பாலும் இலங்கைக்கு வருகிறார்கள். பட்ஜெட் சொல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் அவர்களும் அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களிலேயே முற்றுமுழுதாக நம்பியிருப்பது என்பது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சுற்றுலாத்துறையினை வளர்ச்சியடைய செய்யக்கூடிய நிறைய விடயங்கள் இலங்கையில் இருக்கின்றன. அவற்றை சரியான முறையிலே கையாள்வதாக இன்னும் தெரியவில்லை. இந்த துறையிலே அரசாங்கம் கூடுதலான விடயத்தை கவனத்தை செலுத்தலாம். இந்த 3 துறைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதாவது இப்பொழுது இலங்கை சுற்றுலாத்துறையானது அந்த ஓடு மீனை மாத்திரம்தான் உருமீன் வரும் அளவும் காத்திருக்கிறதாக சொல்லி உருமீன் வரும் வரை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கான அந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டால் மாத்திரம்தான் அந்த உருமீனை நாங்கள் கொத்தி தூக்கலாம். அதன் மூலமாக அதிகமான வருவாயை பொருளாதாரத்துறையிலிருந்து, குறிப்பாக அந்த சுற்றுலாத்துறையிலிருந்து மேற்கொள்ளலாம் என்பதாக டாக்டர் அருமையான விளக்கத்தை தந்திருக்கிறார். டாக்டர், இந்த சுற்றுலாத்துறை எனும் பொழுது இப்பொழுது இன்றைய தினம் நாங்கள் 25ஆம் தேதி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை, குறிப்பாக இன்று 26ஆம் தேதி. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த இலங்கையுடைய சுற்றுலாத்துறை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது சீனாவை மையமாக கொண்டு ஒரு நோய் பரவி கொண்டிருக்கின்றது, கொரோனா. எனவே இந்த நோயுடைய தாக்கத்தை நிமித்தம் சீன சுற்றுலா பயணிகள், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கடமை நிமித்தம் செல்கின்றார்கள், நிறைய பேர் அந்த நாட்டுக்கு சென்று வருகின்றார்கள். எனவே இந்த கொரோனா நோயின் தாக்கத்தின் காரணமாக அதிகமான அந்த சுற்றுலா பயணிகளும் அதேவேளை பொருளாதாரம் சம்பந்தமாக சென்று வரக்கூடியவர்களுடைய அந்த பயண வீதம் மிக அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த நிலையானது எதிர்காலத்தில் என்ன வகையான மாற்றங்களை கொண்டு வரும்? கொரோனா வைரஸ் என்பது இப்போது ஏற்பட்டாலும் கூட இந்த கொரோனா என்ற அந்த சொல்லு ஏற்கனவே பல தடவைகள் பல சந்தர்ப்பங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், சார்ஸ் வைரஸ் என்று ஒன்று வந்தது, இபோலா வைரஸ் என்று ஒன்று வந்தது. அதன் பிறகு இப்போது இந்த புதிய வைரஸ் ஒன்று வந்திருக்கிறது. இப்போ இந்த புதிய வைரஸை பொறுத்த மட்டிலே அது மிக எதிர்பார்த்ததை விட மிக துரிதமாக வேகமாக பரவுவதாக அறிகின்றோம். பெரும்பாலும் இப்போ இன்றைக்கு காலை பெறப்பட்ட தரவுகளின்படி பிரான்சிலே காணப்பட்டிருக்கிறார்கள், அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த துரிதமாக பரவுகின்ற இந்த வைரஸ் நோயானது இலங்கையிலும் பரவக்கூடிய சூழல் உண்டு. ஆனால் இலங்கைக்கு சில நன்மைகள் இருக்கின்றன. அதனுடைய அமைவிடம் காரணமாக இலங்கை ஒரு தீவு, எனவே நிலத்தொடர்பற்றது. இலங்கைக்கு உள்ளே வருபவர்கள் ஒரு குறிப்பிட்ட விமான நிலையத்தின் ஊடாகத்தான் வர முடியும். கப்பல் பயணிகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. எனவே
அந்த விமான நிலையத்திலே முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர் வருபவர்களை இலகுவாக அடையாளம் கண்டு நாட்டுக்குள்ளே வராத வகையில் அவர்களை தடுக்க முடியும். கள்ளத்தோணியில் வந்தால் மாத்திரம்தான் உண்டு. அவ்வாறு சீனாவிலிருந்து வருவது குறைவென்று நினைக்கிறேன். அப்படி எவரும் இல்லை. எனவே இலங்கைக்கு ஒரு நன்மை, ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. இதை இலகுவாக அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய சுகாதாரத்துறையினுடைய தரம் பற்றி நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்றால் இலங்கையினுடைய சுகாதாரத்துறைக்கு வயது மிக அதிகம். இலங்கையினுடைய சுகாதார நடவடிக்கைகள், இலங்கையினுடைய சுகாதாரத்தினுடைய வெவ்வேறு பிரிவிலான சேவைகள், ஆய்வு, அபிவிருத்தி மற்றும் நோய் தடுப்பு, நோய் குணமாக்கல் போன்ற துறைகளிலே இலங்கைக்கு நிறைய அனுபவம் உண்டு. ஆக இந்த புதிதாக வந்திருக்கின்ற இந்த வைரஸ் சம்பந்தமாக இலங்கையினுடைய இருக்கின்ற அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் போதிய அறிவினை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு முன்னர் அவற்றை கையாண்ட அனுபவம் அவர்களுக்கு உண்டு. எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இது துரிதமாக பரவினாலும் கூட இலங்கைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அந்த உள்வருகின்ற இடத்தை சரியாக கையாள முடியுமாக இருந்தால் அதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கையர்கள் சீனாவிலே தங்கியிருக்கின்ற குறிப்பாக மாணவர்கள் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் கூடுதலான கவனம் எடுப்பதாக இன்றைய காலை செய்திகளிலிருந்து அறிகின்றோம். அதே போல இங்கு தொழில் புரிகின்ற பயணிகள் அங்கே சென்று வருவதற்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அறிகின்றோம். எனவே அவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இதனை நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளாகிய அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவிலே கூட இதைவிட கூடுதலான ஸ்கேனர் இயந்திரங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் 1-2 கேஸ்கள் அங்கே ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. ஆக இது முன்னைய வைரஸ்களை போலல்லாமல் உடனடியாக மரணத்தை தரக்கூடிய ஒரு ஆட்கொள்ளி வைரஸாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலே இந்த முறை சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. நீங்கள் சொன்னது போல இந்த 2 விடயங்கள் காரணமாக இந்த நாட்டுக்குள்ளே வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நாட்டுக்கு உள்ளே மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலேயே இப்போது கப்பல் பயணங்களை, அதாவது விமான பயணங்களை புக் செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. விமான பயணங்களுடைய அந்த பயணிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இந்த இபோலா வைரஸ்க்கான பீதி காரணமாக கொரோனா வைரஸ் சம்பந்தமான அந்த பீதி காரணமாக விமான பயணங்களை, குறிப்பாக உல்லாச பயணங்களை அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். எந்த நேரம் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. துரிதமாக பரவக்கூடியது, சுவாசத்தின் மூலமாக பரவக்கூடிய என்ற படியினாலே இது ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு பேனிக் சிச்சுவேஷனை ஏற்படுத்தி இருக்கிறது உலகளாவிய ரீதியிலே. ஆகவே இலங்கைக்குள்ளே வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் இதன் காரணமாக குறைவடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏனைய நோய்களைப் போலவே இது நீண்ட காலமாக ஒரு 4-5 மாதங்களுக்கு அல்லது ஒரு வருடங்கள் காலம் அப்படி இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. குறுகிய காலத்திலேயே இதற்குரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றுதான் பெரும்பாலும். வைரஸ் நோய்கள் பெரும்பாலும் நீண்ட காலத்துக்கு இருப்பதில்லை. ஆனால் அந்த பெருகின்ற வீதத்தை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் அந்த ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் குணமடைவதற்கான அந்த காலத்தை தந்துவிட்டால் அதன் பிறகு அந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அதாவது கொரோனா நோய் சம்பந்தமாக நாங்கள் சொல்கிறது மாதிரி தான் அந்த ஒரு மேலோட்டமான விஷயம். இது நாயிலிருந்தும் பாம்பிலிருந்தும் பரவக்கூடிய நோயாக காணப்படுகிறது. சீனர்கள் பொதுவாகவே பாம்பை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். எனவே அதில் ஏற்படக்கூடிய ஒரு கிருமி தொற்று தான் இந்த கொரோனா நோய் தாக்கத்திற்கு மிக முக்கியமான காரணமாக வந்திருக்கின்றது. இன்று 25ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒளிப்பதிவு செய்கின்றோம். இன்றைய தினத்தில் சீனாவில் மாத்திரம் 25 பேர் இதில் மரணித்திருக்கின்றார்கள். எனவே இந்த தொகை கூடுமா குறையாதா என்பது அந்த நாட்டினுடைய சுகாதார சேவையை வைத்துதான் மதிப்பிடாமே தவிர எங்கள் நாட்டிற்கும் எதிர்காலத்தில் தொற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற ரீதியில் தான் இலங்கையுடைய கட்நாயக்க விமான நிலையத்திலும் சரி, ஏனைய உள்நாட்டு விமான நிலையங்களிலும் சரி, இப்படியான இந்த நோய் தொற்றக்கூடிய, குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த பயணிகளுக்கான பயண எச்சரிக்கை மாத்திரமில்லாமல் சுகாதார சேவைகளும் இடம்பெற்று வருகின்றன. எனவே நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தால் தயவு செய்து இவ்வாறான அந்த மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஒரு அன்பான வேண்டுகோளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் வேண்டுகோளாக விடுத்துக்கொண்டு, டாக்டர், இப்பொழுது உலகம் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை தான் இந்த குளோபல் வார்மிங் என்பதாக சொல்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக இந்த காலநிலை மாற்றத்தில் இந்த உஷ்ணம் அதிகரித்திருக்கின்றது. அதாவது இலங்கை பொறுத்தவரையிலும் கூட நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய உஷ்ணம் அதிகரித்திருக்கின்றது. அதாவது இரவில் தான் அந்த தாக்கம் அதிகமாக இருப்பதாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் டாக்டர். எனவே இந்த காலநிலை மாற்றத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது? அதே வேளையில் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீயும் கூட அந்த நாட்டை அதிகமான பொருளாதார பாதிப்பு கிட்டு சென்றிருக்கிறது. எனவே இப்படியான பாதிப்புகள் இலங்கையும் பாதிக்குமா? அதே வேளையில் இலங்கையுடைய தற்போதைய இந்த குளோபல் வார்மிங் ஆனது எந்த அளவுக்கு தாக்கத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும்? இலங்கையிலே இலங்கையர்கள் அந்த குளோபல் வார்மிங் சொல்லக்கூடிய பூகோள வெப்பமயமாதலுக்கு பங்களிப்பு செய்தார்களோ இல்லையோ என்பதை அடுத்த விஷயம். மற்ற ஏனைய நாடுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் காரணமாக இங்கு அதனுடைய தாக்கங்கள் ஏற்படலாம். உதாரணமாக வட இந்தியாவில் ஏற்பட்ட, டெல்லியில் ஏற்பட்ட, பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த தூசு இலங்கையிலே கொழும்பு நகரினுடைய வழி
தரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி காலை வேளையில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே எந்த ஒரு நாடும் தான் அந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் அந்த விடயத்துக்கு காலநிலை மாற்றத்துக்கு அல்லது சுற்றாடல் பாதிப்புக்கு பங்களிக்கிறார்களோ இல்லையோ ஏனைய நாடுகளுடைய மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் காரணமாக அநியாயமாக மற்ற நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் ஆஸ்திரேலியா பற்றி குறிப்பிட்டீர்கள். காட்டுத்தீயை தொடர்ந்து பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் சொல்லுவோம், அதாவது அதீதமான காலநிலை மாற்றங்கள் இலங்கையிலும் கூட கடந்த காலங்களிலே இந்த மரக்கறி விலை அதிகரித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தொடர்ச்சியான மழை. அந்த தொடர்ச்சியான மழை என்பது இலங்கையில் அவதானிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு மழை என்பது விவசாய நடவடிக்கைகளை மிக மோசமாக பாதிக்கும். அதே மாதிரி தொடர்ச்சியான வறட்சியும் இலங்கையிலே கடந்த காலங்களிலே அவதானிக்கப்பட்டது. நீங்கள் சொன்னது போல இலங்கையினுடைய வெப்பநிலை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இப்போ கடந்த சில தினங்களாக நீங்கள் பார்க்கலாம், எதிர்பார்க்கப்பட்ட இந்த காலப்பகுதியிலே வளமையாக இருக்கின்ற வெப்பநிலையை விட 2 பாகை அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. ஆக எதிர்காலத்திலும் கூட நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏனைய நாடுகளிலே மேற்கொள்ளப்படுகின்ற பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது அதனை அனுபவிப்பவர்களாக இளைஞர்களும் மாறக்கூடும். அதே வேளையில் இலங்கையிலே உள்ளவர்கள் அந்த சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை முடிந்தளவு குறைத்து கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஒவ்வொரு மனிதன் என்கின்ற மனித சீவி என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்களும் அந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் என்று சொல்லுவோம், கார்பன் காலடையாளங்கள் காலடி தடங்களை பதித்து செல்கிறோம். இப்போது நாங்கள் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் வெளியே சென்றதுக்கு பிறகு தேர்மல் டிடெக்டர் ஒன்றை வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வெப்பநிலையை நீங்கள் காணலாம், மனிதனுடைய உருவத்திலே காணலாம். ஆக ஒவ்வொரு நபரும் விரும்பியோ விரும்பாமலோ இந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் பங்களிப்பு செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆக அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னும் இந்த காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குளோபல் வார்மிங் அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் முடிந்த அளவு குறைத்து கொள்வது நல்லது. குறிப்பாக வாகனங்களை பயன்படுத்துகின்ற போது எரிபொருளை எரிக்கின்ற போது இந்த விடயங்கள் வந்து பெரும்பாலும் குளோபல் வார்மிங்கில் பாதிப்பு ஏற்படுத்தாம். குறிப்பாக கொழும்பு நகரிலே இந்த குப்பைகளை எரிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதை அறிவீர்கள். இதுக்கு காரணம் வந்து இந்த குப்பைகளை எரிக்கின்ற போது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக ஏற்படக்கூடும். இது போன்ற இந்த தனி மனிதன் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளும் கூட காலநிலை பாதிப்புக்கு கொண்டு செல்லக்கூடும். பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற போது அதனுடைய பை ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். ஒரு ஃபேக்டரி உற்பத்தி செய்கிறது என்று சொன்னால் அது வளியை மாசுபடுத்தும், நீரை மாசுபடுத்தும், காற்றை மாசுபடுத்தும், சுற்றாடலை சத்தம் என்ற அடிப்படையிலே ஒலி என்ற அடிப்படையிலே மாசுபடுத்தும். ஆகவே இந்த விடயங்களை எவ்வாறு சரியாக கையாள வேண்டும் என்பது பற்றிய புரிந்துணர்வு, அது சம்பந்தமான விழிப்புணர்வு நாடென்ற வகையில் எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அது சம்பந்தமான பொருத்தமான கொள்கைகள் இருக்க வேண்டும் என்பதும் அவசியம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்போது இந்த அரசாங்கம் இந்த பேருந்துகளிலே இந்த மிக அதிகமான சத்தத்தோடு பாடல்களை ஒளிபரப்புவதை தடை செய்திருக்கிறது. அது ஒவ்வாது பாடலோ இல்லையோ அந்த சத்தம் என்பது நீங்கள் ஒரு பேருந்திலே பயணித்து விட்டு கீழே இறங்கினால் தெரியும், உங்களுடைய காதுகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஓய்வை தருவதாக வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஆக இது போன்ற நடவடிக்கைகள் இந்த சின்ன விஷயம்தான் இது. ஆனால் இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆகவே இது போன்ற சில விடயங்களில் இப்போதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த எங்களுடைய இளம் சிறார்கள் வந்து காதிலே ஹெட்போனை மாட்டிக்கொண்டு திரிவார்கள். மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். அதனை தவிர்ப்பது நல்லது. இது போன்ற சில தனிமனித நடவடிக்கைகள், சமூகம் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் காரணமாக நாங்கள் இந்த குளோபல் வார்மிங்குக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம். அதே போல் இதை நாங்கள் தவிர்த்து விட முடியாது, ஆனால் நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் எடுக்கலாமே ஒழிய முற்றுமுழுதாக தவிர்த்து விடக்கூடியதாக இல்லை. எனவே டாக்டர், இந்த குளோபல் வார்மிங் மூலமாக வந்து இலங்கையில் எந்தெந்த துறைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது வந்து அதிகமாக நீங்கள் இப்போ இரவிலே நாங்கள் நித்திரை கொள்ள முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? ஃபேனை போடுவோம். அது மின்சாரத்தை அதிகரிக்கும், மின்சார பாவனை அதிகரிக்கும். அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் எரிபொருளை எரித்தால் அது இன்னும் குளோபல் வார்மிங்க்கு கூடுதலான பங்களிப்பை செலுத்தும். அதே போல் மின்சார விசிறிகளை பயன்படுத்தி நித்திரை கொள்ள முடியாத சந்தர்ப்பமாக இருந்தால் ஒரு குளிரூட்டியை பயன்படுத்த வேண்டி வரும். ஆகிய குளிரூட்டியை பயன்படுத்துகின்ற போது மேலும் அதிகமாக பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். ஆகிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக நாங்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் அந்த பிரச்சனையை மேலும் அதிகரிப்பதாக அமையக்கூடும். நவீன உலகிலே இப்போது நீங்கள் பார்க்கலாம், கொழும்பு நகரம் என்பது ஒரு கட்டடங்களால் சூழப்பட்ட ஒரு நகரமாக மாறி இருக்கிறது. இவற்றுக்கு தேவையான மின்சாரம், கழிவகற்றல் போன்ற வசதிகளை மேற்கொள்ளுகின்ற போது இந்த குளோபல் வார்மிங் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த கட்டடங்களோடு இணைந்ததாக
அந்த காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய முறையான தாவரங்கள் வளர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த மரம் செடி கொடிகள் நிறைந்த ஒரு சூழலை கட்டடங்களின் உச்சியில் அமைப்பதன் மூலமாக இதனை ஓரளவுக்கேனும் தவிர்க்கக்கூடியதாக அல்லது குறைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முறையான ஒரு பசுமை திட்டத்தின் அடிப்படையிலே இந்த நீங்கள் சொன்ன அந்த குளோபல் வார்மிங்க்கு நாங்கள் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எந்த அளவு வெற்றியளிக்கும் என்று சொல்ல முடியாது, நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்க்க முடியாது, ஆனால் குறைத்துக் கொள்ளலாம். எனவே தனி மனித செயற்பாட்டின் மூலமாக கூட இந்த நாட்டிற்கு ஒரு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு சிறிய பங்கையாவது நாங்கள் கொடுக்கலாம் என்பதாக தான் அந்த விடையாக அமைந்திருக்கின்றது. எனவே நீங்களாம் பெரிதாக இந்த நாட்டிற்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு தேவை கிடையாது. சிறிய அளவில் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே அதுவும் கூட பொருளாதாரத்தில் இன்னும் ஒரு படி சிறிதாக ஏறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதாகத்தான் இந்த கால்நிலையோடு சம்பந்தப்பட்ட டாக்டர் அருமையான விளக்கத்தை தந்திருக்கிறார். டாக்டர், இன்னும் ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. அதாவது இலங்கையினுடைய தற்போதைய இந்த பொருளாதார நிலையை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு வந்தது ஒரு மணித்தியாலத்திலே ஒரு சற்று குறைவான நிலையில் தான் காணப்படுகின்றது. அதாவது சாதாரண நிலையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையை அதிகரிக்கணுமாக இருந்தால், ஏன்னா பொருளாதார வளத்தையும் கூட்டி பொருளாதார வருவாயையும் நாங்கள் கூட்ட வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் என்ற ரீதியில் சில விடயங்களிலே முதலீடு செய்ய வேண்டும். சில குறிப்பிட்ட துறைகளிலே முதலீடு செய்தால் அதிலிருந்து மிக வேகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதால் சில துறைகள் காணப்படும். எனவே அப்படி எந்த துறைகளை நீங்கள் அடையாளம் காண்றீங்க? அரசாங்கம் அவசியமாக இந்த துறைகளை தற்பொழுது முதலீடு செய்ய வேண்டும் என்பதாக உடனடியாக துரிதமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் சேவை துறையிலே தான் அதிகமான முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சேவைகள் துறை என்றால் சேவைகள் துறையிலே தான் ஒரு ரூபாவை முதலீடு செய்தால் அதிலிருந்து கூடுதலான வருமானத்தை துரிதமாக பெற. அதில் குறிப்பாக எந்தெந்த துறைகள்? நாங்கள் சேவைகள் என்று சொல்லுகின்ற போது இப்போது வளர்ச்சி அடைந்திருக்கிற சேவைகள் துறை ஏற்கனவே சொன்னேன், சுற்றுலாத்துறை, அதே போல நாங்கள் சொல்லுகின்ற போது கப்பல் மற்றும் அதனோடு இந்த தளவாடத்துறை, அதே போல நிதித்துறை வளர்ச்சி, நிதித்துறை சேவைகள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கையிலே நிதித்துறை சேவைகளை மேம்படுத்துவதனூடாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நிதித்துறை சேவைகளை ஒரு முனைப்பு செய்யப்படுகின்ற அல்லது நகர்த்துகின்ற ஒரு செயற்பாட்டை இலங்கை மேற்கொள்ள முடியும். எனவே சேவைத்துறையிலே அந்த முன்செல் துறைகளை இனம் கண்டு அந்த துறைகளிலே முதலீடு செய்வதன் மூலமாக துரிதமான வளர்ச்சி ஏற்படுத்தலாம். இரண்டாவது, இலங்கையிலே ஒரு முக்கியமாக இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு துறை தான் இந்த கைத்தொழில் வளர்ச்சி என்பது. கைத்தொழில் பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டும். கைத்தொழிலை அடிப்படையாக கொண்ட நடவடிக்கைகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும். இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த வளர்ச்சி போதாது. கைத்தொழில் மயமாக்கம் என்பது போதியதாக இல்லை. எனவே அதிகமான கைத்தொழில் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு அமைக்கின்ற போது அது சூழலுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். எனவே அவற்றை அமைப்பதற்குரிய இலங்கையில் இருக்கக்கூடிய வர்த்தக பங்காளிகள் அல்லது முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. எனவே வெளிநாட்டு முதலீட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கான கொள்கைகள் அமல்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த வெளிநாட்டு முதலீட்டை கவர்வதிலே முக்கிய தடையாக இருப்பது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளிலே இருக்கின்ற முரண்பாடுகளும் நிச்சயமற்ற தன்மைகளும். எனவே புதிய அரசாங்கம் அது தொடர்பாக கவனம் செலுத்தி ஒரு தெளிவான பொருளாதார கொள்கையை வெளிநாட்டு முதலீடு தொடர்பிலே முன்வைக்குமாக இருந்தால் வெளிநாட்டு முதலீட்டை கவர்ந்து இந்த துறையை முன்னேற்ற முடியும். மூன்றாவது, நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது ஒரு நாட்டினுடைய விவசாயத்துறை என்பது முதுகெலும்பு. ஒரு நாட்டுக்கு மக்களுக்கு உணவு வழங்குகின்ற துறையாக இருப்பது விவசாயத்துறை. விவசாயத்துறையிலே பார்க்கின்ற போது இலங்கையினுடைய விவசாயத்துறையினுடைய உற்பத்தி நிலத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 70% நிலப்பரப்பு அரை ஏக்கருக்கு குறைவான நிலப்பரப்பு. அரை ஏக்கருக்கு குறைவுதான் நிலப்பரப்பு. ஆக அந்த நிலப்பரப்பிலே நீங்கள் புதிய மெஷின்களை பயன்படுத்தி பெரிய அளவிலே உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் சிறிய நிலப்பரப்பிலே செறிவான பயிற்சியை மேற்கொள்ள முடியும். இலங்கையினுடைய வடபுலம் இந்த செறிவான விவசாய நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றது. ஆகவே அது போன்ற நடவடிக்கைகளை முன்னேற்றுவதன் மூலமாக விவசாயத்துறையிலே அதிகளவு உற்பத்தியை பெற முடியும். அந்த உற்பத்தியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மக்களுடைய உணவுப் பொருள் விலைகளை குறைக்க முடியும். எந்த நாட்டிலே உணவுப் பொருள் விலைகள் குறைவாக இருக்கிறதோ அந்த நாட்டிலே கூலிகள் குறைவாக இருக்கும். எந்த நாட்டிலே கூலிகள் குறைவாக இருக்கிறதோ அந்த நாட்டிலே வெளிநாட்டவர்கள் முதலீடு செய்வார்கள். அந்த நாட்டுக்கு அதிகமான பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கும். டாக்டர், இன்னும் ஒரு இறுதியான ஒரு கேள்வி. அதாவது ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த வாசனை திரவியங்களும் நிறுத்தப்படும் என்பதாக. எனவே அது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வாசனை திரவியங்கள் கருவாக காணப்படலாம், பத்தி ஊதி பத்திகள் போன்ற விஷயங்களாக காணப்படலாம், சில வாசனை திரவியங்கள். எனவே இதை தடை செய்ததானது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். எனவே இந்த விடயமானது எதிர்காலத்தில் பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றத்தை உள்நாட்டில் கொண்டு சேர்க்கும்? அதாவது இலங்கையிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் இங்கே கொண்டு கொட்டுவதற்கு இது ஒன்றும் குப்பை கிடங்கு அல்ல.
ஆகவே இலங்கையிலே தரமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் நாம் ஞாபகம் இருக்கிறது, முந்தி கண்டி மாவில் மடையிலே மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் இருந்தது. இலங்கை பூராகவும் ஊதுபத்திகளை விநியோகித்தது. இப்போது இலங்கையிலே இருக்கின்ற அந்த நிறுவனங்களை காணவில்லை. இப்போதும் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து தான் அனைத்தும் வருகின்றன. எனவே இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கலாம் என்றால், இந்த வாசனை திரவியங்களை இங்கு கொண்டு வந்து அதனை பொதி செய்து இலங்கையினுடைய பொருட்களாக அனுப்பி இலங்கையினுடைய பெயரை கெடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் மூலப்பொருட்கள் எங்களுடைய தான் டாக்டர். இல்லை போயிட்டு இல்லை, அப்படி அல்ல. இலங்கையிலிருந்து இலங்கைக்கு வெளிநாட்டு மூலப்பொருட்களை வரவழைத்து இங்கே இருக்கிறதை கலந்து அனுப்புகின்ற போது இலங்கையினுடைய பொருள் தரம் பற்றிய ஒரு பிரச்சனை ஏற்படும். இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. குறிப்பாக இலங்கை ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கின்ற ஒரு நாடென்றபடியினாலே இறக்குமதி பதிலீட்டு கொள்கையை அமல்படுத்துவது என்பது பொருத்தமில்லை. ஆனால் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் கூட அனாவசியமான சில பொருட்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது என்பது நியாயமான ஒரு விஷயம் என்றால் அது சாதாரண உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும். ஆகவே இலங்கையில் இருக்கிற ஒரு கஸ்டமர் என்ற அடிப்படையில், ஒரு நுகர்வோர் என்ற அடிப்படையில் எனக்கு வெளிநாட்டு ஊதுபத்திகள் மீது விருப்பம் இருக்கிறது. அதே வேளையில் இலங்கையினுடைய ஊதுபத்தியும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இந்திய ஊதுபத்திகளை விரும்புபவர்களுக்கு அதனை வரவழைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே நேரம் அது உள்நாட்டில் இருக்கிற ஊதுபத்தியாளர்களை பாதிக்கும் என்றால் அந்த இடத்திலே அதனை நாங்கள் தடை செய்ய வேண்டியது நியாயமானது. அதான் சொல்லுவாங்க, பி ஸ்ரீலங்கன் ஆல்வேஸ் பை ஸ்ரீலங்கன் என்பதாக சொல்வார்கள். எனவே அந்த அளவுக்கு நாங்கள் இலங்கையினுடைய உற்பத்திகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக இலங்கையுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டு விவசாயிகளுக்கு, உற்பத்தியாளர்களுக்கும் எங்கள் மூலமாக ஏதோ ஒரு வருமானத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் என்ற ஒரு திருப்தியோடும் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் கொள்வனம் செய்யலாம் என்பதாகத்தான் சொல்லியிருக்கின்றார். எனவே கடந்த ஒரு மணித்தியாலம் மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு மணித்தியாலமாக கடந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக இன்றைய இலங்கையுடைய பொருளாதார நிலையை குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். பல்வேறு விடயங்களை டாக்டர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். இதன் மூலமாக இலங்கையுடைய பொருளாதாரமானது எதிர்காலத்தில் என்ன அடைவு நிலை அடைய போகின்றது, எந்தெந்த துறைகளில் அரசாங்கம் அதிகமான கரிசனை கொள்ள வேண்டும், எந்த துறைகளில் அதிகமான சவால் மிக்க துறைகளாக எடுத்துக்கொண்டிருக்கின்றன சொல்லி பல்வேறு விடயங்களை நீங்கள் அடையாளப்படுத்திருந்தீங்க, மையப்படுத்தியிருந்தீங்க. எனவே அப்படியான பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக இந்த வழியில் நாங்கள் மிகவும் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி டாக்டர். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு இருந்து கொண்டிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட பொருளியல் விரிவுரையாளர் கலாநிதி டாக்டர் கணேசமூர்த்தி அவர்கள் இருந்து கொண்டிருந்தார். மிக நன்றி டாக்டர். இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். எனவே இன்னும் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான மக்கள் சேவை நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.